ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 4 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்க்க போகிறோம், மேக்ஸ் மேலா. ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து சாப்டர் 1 ஸ்டார்ட் பண்ணலாம். ஷேப்ஸ் அரவுண்ட் அஸ். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ட்ராயிங் க்யூப்ஸ் ஆன் எ ட்ரையாங்குலர் டாட் பேப்பர். அதாவது க்யூப்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். எதில் ட்ரா பண்ண போகிறோம்? இந்த மாதிரி ட்ரையாங்குலர் டாட் பேப்பரில் ட்ரா பண்ண போகிறோம். நமக்கு இங்கே வந்து ட்ரையாங்குலர் டாட் ஷீட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இப்போ எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும், 3 டாட்ஸ். ஸோ இது எதனால் ட்ரையாங்குலர் டாட் பேப்பர்னு சொல்கிறோன்னா, இந்த டாட்ஸ் எல்லாமே ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இந்த 3 டாட்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துலனாலும் ஒரு 3 டாட்ஸை ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஆனால் தான் இது வந்து ட்ரையாங்குலர் டாட் பேப்பர்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ட்ரையாங்குலர் டாட் பேப்பரில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? க்யூப்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். கேன் யூ கம்ப்ளீட் த ஃபாலோயிங் க்யூப்ஸ்? ஸோ க்யூப் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த 2 க்யூபும் நமக்கு கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது, நம்ம தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக பண்ணலான்னா டாட்ஸை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டாட்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க? 1 2 3. அப்போ அதே மாதிரி இங்கே நீங்கள் கவர் பண்ணணும்னா 1 2 3. கரெக்டாக? அதே மாதிரி இங்கே. ஸோ இது ஃபர்ஸ்ட் டாட். ஸோ 1 2 3. கரெக்டாக? அப்புறம் இங்கே நம்ம ஜாயின் பண்ணுவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டாட், செகண்ட் டாட், தேர்ட் டாட். இப்போ நம்ம வந்து க்யூப் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? இப்போ அதே மாதிரி இங்கே கம்ப்ளீட் பண்ணணும். இங்கேயும் நமக்கு வந்து 3 டாட்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா 1 2 3. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டாட் 1 2 3. அதே மாதிரி கீழே நம்ம ட்ரா பண்ண போகிறோம். 1 2 3. அதுக்கப்புறம் 1 2 3. நெக்ஸ்ட்டு இந்த சைடு நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் டாட் 1 2 3. அதே மாதிரி சைடில் இது ஃபர்ஸ்ட் டாட் 1 2 3. ஸோ இப்போ நமக்கு க்யூப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். மேட்ச் த பிக்சர்ஸ். கொஸ்டின் நம்பர் 1, மேட்ச் த பிக்சர்ஸ் டு த டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் நேம் த ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, நமக்கு பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து மேட்ச் பண்ண போகிறோம். எதுக்குன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸோட மேட்ச் பண்ண போகிறோம். டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்றது என்னென்னா டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு இங்கே வந்து ஷேப்ஸோட டீடைல்ஸ்லாம் ABCDEFல கொடுத்துருக்காங்களா, அதோட மேட்ச் பண்ணிவிட்டு அந்த ஷேப்ஸ்க்கு நேமிங்கும் கொடுக்க போகிறோம். அண்ட் நேம் த ஷேப்ஸ். இப்போ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இப்போ ஃபஸ்ட் ஏ பாருங்கள். ஐ ஹாவ் 5 ஃபேஸஸ். அதுக்கு 5 ஃபேஸஸ் இருக்குமா அண்ட் 5 கார்னர்ஸ் இருக்குமா. ஐ ஹாவ் 8 எட்ஜஸ். 1 of my faces is a square and 4 of my faces are triangles. அப்போ இது என்ன ஷேப்? ஸ்கொயர் பிரமிட். வெரி குட். ஸ்கொயர் பிரமிட் இங்கே இருக்குதா? எங்கே இருக்குது? இந்த இருக்குது, செகண்ட். கரெக்டாக? ஸோ இதோட நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ இதுக்கு எத்தனை ஃபேஸஸ் இருக்குது? ஸ்கொயர்னால் உங்களுக்கு தெரியும், ஸ்கொயருக்கு 4 சைடு இருக்கும். ஸோ ஒவ்வொரு சைட்லேருந்து ஒரு ட்ரையாங்கிள் வரும் ஸ்கொயர் பிரமிடுக்கு, கரெக்டாக? ஸோ அப்போ நமக்கு இதுவே நமக்கு எத்தனை ஃபேஸஸ் வந்துடுச்சு? 5. ஸோ இதுவே நமக்கு ட்ரையாங்கிள் எத்தனை ஃபேஸஸ் வந்துடுச்சு? 4 ஃபேஸஸ் வந்துடுச்சு. அதோட இது ஒரு ஃபேஸ். ஸோ 1 2 3 4 5 ஃபேஸஸ், கரெக்டாக? அதே மாதிரி 5 கார்னர்ஸ் இருக்கும். எப்படி 5 கார்னர்ஸ்ன்னு சொல்கிறோம்? இதெல்லாம் ஜாயிண்ட் ஆகணும். இதெல்லாம் மேலே வந்து ஜாயிண்ட் ஆகி ஒரு சிங்கிள் பாயிண்ட்டுக்கு வரும், கரெக்டாக? அது ஒரு கார்னர். அதுக்கப்புறம் கீழே வந்து 1 2 3 4 + 1 5 கார்னர்ஸ் இருக்கும். உங்களை இமேஜின் பண்ண முடியுதா? ஸோ இந்த ட்ரையாங்கிள்லாம் சேர்ந்து ஜாயிண்ட் ஆகி மேலே ஒரு பாயிண்டில் மீட் ஆகும், அது ஒரு கார்னர். ஓகே, எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை எட்ஜஸ் இருக்கும்? 1 2 3 4. அப்புறம் இதெல்லாம் சேர்ந்து மேலே ஜாயிண்ட் ஆகிருக்கும், பார்த்திங்களா? ஸோ ஜாயிண்ட் ஆகிருக்கிறப்ப ஒவ்வொரு சைடும் ஒரு எட்ஜ் இருக்கும். இப்போ இதுவும் நமக்கு என்ன ஆகும்? ஜாயிண்ட் ஆகி ஒரு எட்ஜ் ஃபார்ம் ஆகும். இதுவும் ஜாயிண்ட் ஆகி ஒரு எட்ஜ், இதுவும் ஜாயிண்ட் ஆகி ஒரு எட்ஜ், இது ஜாயிண்ட் ஆகி ஒரு எட்ஜ். அந்த மாதிரி 2 சைட்ஸாக ஜாயிண்ட் ஆகி ஒரு எட்ஜ் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ 4 எட்ஜஸ் வந்துடும். மேலே வந்து 4 எட்ஜஸ், கீழே 4 எட்ஜஸ். ஸோ 4 + 4 8 எட்ஜஸ். அதே மாதிரி ஒரு ஃபேஸ் வந்து ஸ்கொயர் இருக்கா? இந்த ஒரு ஃபேஸ் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. மித்த
4 ஃபேஸஸ் எப்படி இருக்குது? ட்ரையாங்கிளில் இருக்குது. ஆக மொத்தத்தில் இது என்னது? ஸ்கொயர் பிரமிட். ஸ்கொயர் பிரமிட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஐ ஹாவ் ஒன் ஃப்ளாட் ஃபேஸ். எனக்கு ஒரே ஒரு ஃப்ளாட் ஃபேஸ் தான் இருக்கும், ஒரு கர்வ்டு ஃபேஸ் இருக்கும், ஒரு எட்ஜ் இருக்கும். அது யார்? கோன் சொல்லலாமா? கோனுக்கு பார்த்தீங்கன்னா கோனுக்கு ஒரே ஒரு ஃப்ளாட் ஃபேஸ் இருக்கா, ஒரே ஒரு கர்வ்டு ஃபேஸ் இருக்கா, இந்த வளைவாக இருக்கும், இந்த ஒரே ஒரு கர்வ்டு ஃபேஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரே ஒரு எட்ஜு தானே, இதான நம்ம எட்ஜுன்னு சொல்லுவோம். கரெக்டாக இந்த சர்க்குலர் ஃபேஸும் இந்த கர்வ்டு ஃபேஸும் ஜாயிண்ட் ஆகிற இடம் எட்ஜ். ஸோ ஒரே ஒரு எட்ஜ் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ இது என்னது? கோன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ ஹாவ் ஒன் கர்வ்டு ஃபேஸ் அண்ட் ஐ ஹாவ் நோ எட்ஜஸ் நோ கார்னர்ஸ். எட்ஜஸும் கிடையாது, கார்னர்ஸும் கிடையாது, ஒரே ஒரு கர்வ்டு ஃபேஸ் இருக்குது. வெரி குட், ஸ்பியர். அப்போ நம்ம வந்து ஸ்பியருக்கு மேட்ச் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்பியர், SPHERE, ஸ்பியர். நெக்ஸ்ட், I have two flat faces, one curved face, two edges. I have no corners. Cylinder. Very good, cylinder. சிலிண்டருக்கு தான் நமக்கு வந்து மேலேயும் கீழேயும் ஃப்ளாட் ஃபேஸஸ் இருக்கும், ஒரே ஒரு கர்வ்டு ஃபேஸ் இருக்கும். கரெக்டாக அந்த பாடி, சிலிண்டரோட பாடி தான் நமக்கு அது ஒரே ஒரு கர்வ்டு ஃபேஸ். 2 எட்ஜஸ் இருக்கும். எட்ஜஸ் எப்படி சொல்லுவோம்? மேலே ஒரு எட்ஜு, கீழே ஒரு எட்ஜு. கரெக்டாக இந்த கர்வ்டு ஃபேஸோட மேலே இருக்கிற சர்க்குலர் ஃபேஸ் ஜாயிண்ட் ஆகும், அது ஒரு எட்ஜு. கீழே இருக்கிற சர்க்குலர் ஃபேஸோட ஜாயிண்ட் ஆகும், அது ஒரு எட்ஜ். ஸோ 2 எட்ஜ் இருக்கும், 2 எட்ஜஸ் இருக்கும். கார்னர்ஸே இருக்காது. பாயிண்டடாக ஏதாச்சும் இடம் இருக்குமா? சிலிண்டரில் இருக்காது. ஸோ நமக்கு அப்போ சிலிண்டர். நெக்ஸ்ட், ஐ ஹாவ் 5 ஃபேஸஸ், 6 கார்னர்ஸ், 9 எட்ஜஸ் அண்ட் 2 ஆஃப் மை ஃபேஸஸ் ஆர் ட்ரையாங்கிள்ஸ். என்னது? இங்கே பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் ப்ரிசம் தான் ஆன்சர் வரும். ஏன்னா ட்ரையாங்குலர் ப்ரிசம்க்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? எத்தனை ஃபேஸஸ் இருக்கும்? 1 அந்த சைடு இருக்குமா, 2, இது ஒரு 3, பேக்கில் இருக்கிறது 4, கீழே இருக்கிறது 5 ஃபேஸஸ் இருக்கும். கார்னர்ஸ் பாருங்கள், 1 2 3 4 5 6 கார்னர்ஸ் இருக்குது. எட்ஜஸ் எத்தனை இருக்கும்? ஸோ எட்ஜஸ் எப்படி கவுண்ட் பண்ணலாம்? 1 2 3 4, அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் எட்ஜ் பார்த்திங்கன்னா 1 2, அப்போ இது 5 6, அதே மாதிரி இது 7 8, இது இருக்கிறது 9 எட்ஜஸ் இருக்கா? அப்போது 6 கார்னர்ஸ் இருந்துச்சு, 5 ஃபேஸஸ் இருந்துச்சு, 9 எட்ஜஸ் இருந்துச்சு, 2 ஃபேஸஸ் ட்ரையாங்கிள்ஸாக இருந்தது. அப்போனா இது என்னது? ட்ரையாங்குலர் ப்ரிசம். ப்ரிசம்க்கும் பிரமிடுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் முதல்ல பார்த்துக்கோங்க. பிரமிட்னால் இந்த மாதிரி நமக்கு பாயிண்டடாக வந்து மேலே வந்து ஃபினிஷ்ட் ஆகும். ப்ரிசம்னால் நமக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகேவா? ஐ ஹாவ் 6 ஃபேஸஸ், 12 எட்ஜஸ், 8 கார்னர்ஸ். என்னது? கியூபும் சொல்லலாம், கியூபாய்டும் சொல்லலாம். ஸோ இந்த கியூபும் நீங்கள் இதுக்கு மேட்ச் பண்ணிடணும், கியூபாய்டும் மேட்ச் பண்ணிடணும். கியூப் அண்ட் கியூபாய்டு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2, ஈச் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட், ஹவு டிஸ்கஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஒவ்வொரு ஷேப்புமே வேறு வேறு. கரெக்டாக ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் இருக்கும், ஒவ்வொரு நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்கும், ஒவ்வொரு நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் இருக்கும். ஒரு ஷேப்புக்கும் ஒரு நேம் யூனிக்காக இருக்கும். கரெக்டாக? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நேம் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் அது என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பியர், இது வந்து கோன், இது வந்து நமக்கு கீழே எப்படி இருக்குது? ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, மேலே பாயிண்டடாக இருக்குது. அப்போனா இது என்னது? ஸ்கொயர் பிரமிட். ஸ்கொயர் பிரமிட். இது வந்து என்னது? கியூப். அண்ட் திஸ் ஒன் கியூபாய்டு. இப்போ இது எப்படி டிஃப்ரெண்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஸ்பியருக்கு வந்து ஃபேஸ் எப்படி இருக்குது? ஒரே ஒரு கர்வ்டு ஃபேஸ் இருக்குது. ஸோ 1 கர்வ்டு ஃபேஸ். கார்னர்ஸ் இருக்கா? இல்லை. நோ கார்னர்ஸ். நோ எட்ஜஸ். கரெக்டாக? எட்ஜஸும் கிடையாது, நோ எட்ஜஸ். நெக்ஸ்ட்டு கோனுக்கு எப்படி இருக்குது? ஃபேஸ் ஒரே ஒரு ஃப்ளாட் ஃபேஸ் இருக்குமா? கீழே மட்டும். One flat face, one curved face. ஸோ 1 ஃப்ளாட் ஃபேஸ். அதே மாதிரி இங்கே வந்து ஒரே ஒரு கர்வ்டு ஃபேஸ் இருக்கும். 1 ஃப்ளாட் ஃபேஸ், 1 கர்வ்டு ஃபேஸ். கார்னர் எப்படி இருக்கும்? One corner. 1 கார்னர். One edge. ஒரே ஒரு எட்ஜ் இருக்கும். கரெக்டாக? ஸோ 1 எட்ஜ்.
இந்த ஃப்ளாட் ஃபேஸ்க்கும் இந்த கர்வ்டு ஃபேஸ்க்கும் ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் இந்த ஒன் எட்ஜுன்றது. கரெக்டாக? ஸோ ஒரு ஃப்ளாட் ஃபேஸ் இருக்கும், ஒரு கர்வ்டு ஃபேஸ் இருக்கும், ஒரே ஒரு எட்ஜ் இருக்கும், ஒரே ஒரு கார்னர் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்கொயர் பிரமிடுக்கு எப்படி இருக்கும்? எத்தனை ஃப்ளாட் ஃபேஸஸ் இருக்கும்? ஸோ இப்போ இந்த ஸ்கொயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சைட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சைடும் ஒரு ட்ரையாங்கிள் வரும். கரெக்டாக இந்த மாதிரி உங்களுக்கு தெரியலனா ஃபேஸஸ்க்கு நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ இது ஃபஸ்ட்டு ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்டு ஃபேஸ், ஃபோர்த்து ஃபேஸ், ஃபிஃப்த்து ஃபேஸ். அப்போ எத்தனை ஃபேஸஸ் இருக்கும்? ஸோ 5 ஃப்ளாட் ஃபேஸஸ் இருக்கும். கரெக்டாக? எத்தனை கார்னர்ஸ் இருக்கும்? 1 2, அதாவது இங்கே கூட நீ அதாவது நீங்கள் இந்த டயக்ராமில் கூட பார்த்துக்கலாம். 1 2 3 4, இந்த 4 ட்ரையாங்கிள்ஸும் இப்படி மர்ஜ் ஆகி நமக்கு ஒரு பாயிண்டில் வரும். இப்போ 5 கார்னர்ஸ் வரும். 5 கார்னர்ஸ், 5 கார்னர்ஸ். ஹவு மெனி எட்ஜஸ்? 8 எட்ஜஸ் வரும். எப்படி 8 எட்ஜஸ் வரும்? ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு எட்ஜ் வரும், இது ஒரு எட்ஜ் வரும், இது ஒரு எட்ஜ் வரும், இது ஒரு எட்ஜ் வரும். ஸோ 4 எட்ஜஸ் வந்துருச்சு. அப்புறம் இதெல்லாம் மேலே ஜாயிண்ட் ஆகும் இல்லையா? ஜாயிண்ட் ஆகிறப்ப இப்போ இது ரெண்டும் மீட் ஆகும், இது ரெண்டும் மீட் ஆகும், இந்த 2 சைடும் மீட் ஆகும், இந்த 2 சைடும் மீட் ஆகும். ஸோ மீட் ஆகிறப்போ ஒரு எட்ஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ அது ஒரு 4 எட்ஜ். ஸோ 4 + 4 8 எட்ஜஸ். ஓகே, 5 ஃப்ளாட் ஃபேஸஸ், 5 கார்னர்ஸ், 8 எட்ஜஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கியூபுக்கு போகலாமா? ஸோ கியூபுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹவு மெனி ஃபேஸஸ்? 6 faces. 6 ஃபேஸஸ் வரும். கரெக்டாக எப்படி சொல்கிறீங்க? மேலே கீழே 2, ரைட் அண்ட் லெஃப்ட் 2, ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2. ஸோ 6 ஃபேஸஸ். ஹவு மெனி கார்னர்ஸ்? 1 2 3 4, அதே மாதிரி 5 6 7 8. ஸோ 8 கார்னர்ஸ். ஹவு மெனி எட்ஜஸ்? 12 எட்ஜஸ் வரும். எப்படி வரும்? 1 2 3 4, அதே மாதிரி கீழே 4 இருக்குமா? அப்புறம் மிடில் வந்து இங்கே ஒரு ஸ்டாண்டிங் எட்ஜ், இங்கே ஒரு எட்ஜ், இங்கே ஒரு எட்ஜ், இங்கே ஒரு எட்ஜ், இங்கே ஒரு எட்ஜ். ஸோ டோட்டலாக எத்தனை எட்ஜஸ் வரும்? 12 எட்ஜஸ். அதே தான் நமக்கு கியூபாய்டுக்கும் ரிப்பீட் ஆகும். கியூபாய்டுக்கு நீங்கள் கியூபுக்கு படிச்சிட்டிங்கனாலே கியூபாய்டுக்கு படித்த மாதிரி தான். ஸோ கியூபாய்ட்லேயும் நமக்கு 6 ஃபேஸஸ் இருக்கும், 8 கார்னர்ஸ் இருக்கும் அண்ட் 12 எட்ஜஸ் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக், ரைட் அண்ட் லெஃப்ட், டாப் அண்ட் பாட்டம். 6 வந்துருச்சா? கார்னர்ஸ் வந்து 1 2 3 4 5 6 7 8. எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா மேலே 4, 1 2 3 4, அதே மாதிரி கீழே 4, 1 2 3 4 8 வரும், 9 10 11 12. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங் நெட்ஸ் டு த அப்ராப்ரியேட் சாலிட்ஸ் கிவன் பிலோ. ஸோ நமக்கு இங்கே வந்து நெட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? 1 2 3 4 இதெல்லாமே நெட்டு. ஏபிசிடி இது எல்லாமே வந்து சாலிட்ஸ். ஏபிசிடி எல்லாமே சாலிட்ஸ். நம்ம வந்து கரெக்டாக அதோட நெட்டோட அப்ராப்ரியேட் நெட்டோட நம்ம மேட்ச் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி இருக்குது? இது ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸ், ட்ரையாங்குலர் ஃபேஸ், ட்ரையாங்குலர் ஃபேஸ், ட்ரையாங்குலர் ஃபேஸ், 4 ட்ரையாங்குலர் ஃபேஸஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதை என்ன சொல்லலாம்? எதில் ஜாயின் பண்ணலாம்? எதோட நெட்டாக இருக்கும்? இது ட்ரையாங்குலர் பிரமிடோட நெட்டாக இருக்குமா? கரெக்டாக பேஸ் வந்து நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். கரெக்டாக அதுக்கப்புறம் அதை சுற்றி 3 ட்ரையாங்கிள் இருக்கும் மேலே. ஸோ இது வந்து ட்ரையாங்குலர் பிரமிட். இது தானே ட்ரையாங்குலர் பிரமிட், ட்ரையாங்குலர் பிரமிட். ஸோ இதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது எதோட நெட்டாக இருக்கும்? 2 சர்க்கிள் இருக்குது, ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. அப்போ இது எதோட நெட்டாக இருக்கும்? சிலிண்டரோட நெட்டாக இருக்கும். கரெக்டாக? நெக்ஸ்ட் இது வந்து பாருங்கள், இது வந்து நமக்கு 4 ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது. இதுவுமே நமக்கு இதுவும் ரெக்டாங்கிள், 2 ஸ்மால் ரெக்டாங்கிள்ஸ். 4 பிக் ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது, 2 ஸ்மால் ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது. அப்போ இது எதோட நெட்டாக இருக்கும்? இது வந்து கியூபாய்டோட நெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து பாருங்கள், 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, 3 ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது. அப்போ இது என்னது? ப்ரிசம். என்ன ப்ரிசம்? ட்ரையாங்குலர் ப்ரிசம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். விச் ஆஃப் தீஸ் நெட்ஸ் கேன் பி ஃபோல்டட் டு மேக் அ சாலிட் ஆஃப் த கைண்ட் கிவன் பிலோ. ஸோ நமக்கு இந்த நெட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஏபிசிடி. இதை ஃபோல்ட் பண்ணால்
கீழே இருக்கிற சாலிட்ஸ் வருமா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். எந்தெந்த நெட்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அந்த சாலிடுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க. ஏ பிக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏ நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து ஒரு சைடே நமக்கு வந்து இந்த பார்ட்லாம் இருக்குது. நீங்கள் இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறப்ப நமக்கு 2 சைடு ஆப்போசிட் சைடும் இருக்கணும். இந்த சைடும் ஒரு இது இருந்தால் தான் நம்ம ஃபோல்ட் பண்ணி மூட முடியும், பாக்ஸை மூட முடியும். இந்த சைடு கொடுக்கவே இல்லை. அப்போ இது வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆகாது. கரெக்டாக இது மேட்ச் ஆகும். 2 சர்க்கிள் இருக்குது, ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. அப்போ இது வந்து கண்டிப்பாக ஒரு சிலிண்டர் தான் மேட்ச் ஆகும். இந்த ஷேப் மேட்ச் ஆகுமா? இதை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நெட்டை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அந்த சாலிட் கிடைக்குமா? கிடைக்காது. கிடைக்காது. ஏன் கிடைக்காது? ஏன்னா வந்து அதில் ஒரே ஒரு 2 ட்ரையாங்கிள்ஸ் தான் இருக்குது. அதுவும் ஒரு இது வந்து ஒரு குட்டி ட்ரையாங்கிள், ஒரு வந்து நீளமாக லென்த்தியாக இருக்குது. நமக்கு வந்து இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருந்துச்சுன்னா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஃபோல்ட் பண்ண முடியும். கரெக்டாக. ஸோ இது வந்து மேட்ச் ஆகாது. இது மேட்ச் ஆகுமா? அந்த பாக்ஸ் மேட்ச் ஆகும். ஆகும். ஏன்னா இது வந்து ஒரு கியூபாய்ட் ஷேப்பில் வருதா. இதை நீங்கள் வந்து இதை மேலே மூடிடுவீங்க. இது பேஸ்னு வச்சுக்கிட்டா கூட இதை வந்து மேலே மூடிடுவீங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நமக்கு வந்து சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி கொண்டு வந்துடலாம். கரெக்டாக. ஸோ இது வந்து நமக்கு மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து 5th சம் பார்க்கலாம். நிதிஷ் கட்ஸ் அப் நெட் ஆன் த ஃபோல்ட்ஸ். ஸோ நம்ம ஒரு பாக்ஸ் ஃபோல்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபோல்டெல்லாம் கட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், நெட்டு வந்து தனித்தனி பீசஸாக வந்துடும். ஒரு ஸ்கொயர், ஒரு ரெக்டாங்கிள்னு 2D ஷேப்பில் நமக்கு கிடச்சிரும். ஒரு பீஸாக கிடச்சிரும். அது மாதிரி நிதிஷ் வந்து என்ன பண்ணுறான், ஒரு ஃபோல்டு இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி நெட்டெல்லாம் கட் பண்ணிடுறான். கட் பண்ணுறப்ப நமக்கு இந்த மாதிரி அவனுக்கு பீசஸ் கிடைக்கிது. இந்த மாதிரி 5 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கிது. அப்புறம் இது என்னது, பென்டகன். 1 2 3 4 5 சைட்ஸ் இருந்துச்சுன்னா பென்டகன், 6 சைட்ஸ் இருந்துச்சுன்னா ஹெக்ஸகன். ஸோ இந்த மாதிரி நமக்கு பீசஸ் அவனுக்கு வந்து கிடைக்கிது இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப. அப்போ இந்த இடத்துல விச் சாலிட் ஹேஸ் த அபவ் பீசஸ் இன் இட்ஸ் நெட். எந்த சாலிட் மேட்ச் ஆகும் பாருங்கள்? டி. பென்டகன் எங்கே இருக்குது? இங்கே தானே இருக்குது. 1 2 3 4 5. ஸோ இந்த டி தான் மேட்ச் ஆகும். ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா 1 2 3, அப்புறம் பேக்கில் வந்து 4 5 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. கரெக்டாக. ஸோ 5 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த டி தான் நமக்கு ஆன்சர். டி தான் மேட்ச் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.